السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிக பெரும் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நிக்காஹ் என்பது இஸ்லாத்தில் மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. அதையும் விட சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிக பெருமதியான ஒரு கட்டம் தான் திருமணம் எனும் நிக்காஹுடைய கட்டம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்து வாழும் போது அடையும் நிம்மதியை விட சோடி சேரும் போது கிடைக்கும் நிம்மதி, அதை பற்றி அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிலே இருந்து உங்களுடைய மனைவியையும் படைத்து வைத்திருப்பது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நிம்மதிக்காக திருமணம் முடிக்கிற நோக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்றது ஒரு பக்கம். அடுத்தது என்ற வாழ்க்கையுடைய நிம்மதிக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறது. வாழ்க்கையில நிம்மதிக்காக வேண்டி கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிம்மதி இருக்கிறதே சகோதரர்களே, இது சொத்து செல்வத்தால் கூட கொடுக்க முடியாத நிம்மதி, ஆட்சி அதிகாரங்களால் கூட கொடுக்க முடியாத நிம்மதி தான் இந்த நிம்மதி. காரணம், அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், படைத்திருப்பதே நிம்மதி காண்பதற்கு தான். கணவன் மனைவி இந்த உறவே நிம்மதிக்காக வேண்டித்தான் என்று ஒரு குடும்பம், கணவன் மனைவி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அடிப்படையில் வாழுவார்களோ அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு புறம்பாக இந்த உலகத்துடைய ஸ்டைல் வாழ பார்ப்பாங்களோ, வெளிரங்கத்தில நிம்மதியாக வாழ்றது போல சமூகத்துக்கு விளங்கினாலும் உள்ளத்தில நிம்மதி இருக்காது. வெளியில எல்லாருக்கும் காட்டலாம் நாங்க நிம்மதியா வாழ்வோம். சில தம்பதிகள் கல்யாண வீட்டுக்கு மட்டும்தான் கணவன் மனைவி கையை கோத்து கொண்டு போவார், வீட்டுக்குள்ள பிரச்சனை. ரோட்ல இறங்கினா மட்டும்தான் கணவன் மனைவி வெளியில காட்டுறதுக்கு, ஆனா உள்ளத்திலே பிரச்சனை. உள்ளம் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு. என்றுமே பிரியக்கூடாத உள்ளங்கள் கணவன் மனைவியுடைய உள்ளம். அல்லாஹ் அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறார். தன்னுடைய தாய் கிட்ட கூட கிடைக்காத ஒரு மவத்தத் ரஹ்மத் என்ற ரெண்டு சந்தோஷத்தை, ரெண்டு விதமான அன்பையும் அல்லாஹ் கணவனுக்கு மனைவி மூலம், மனைவிக்கு கணவன் மூலம் வச்சிருக்கிறார். தாயுடைய அன்பு வேறு, அதை பத்தி பேசுறேன்னா பேசி முடிக்கிற அந்த அளவுக்கு அவள் அன்பானவள், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த கணவன் மனைவியுடைய இந்த உறவுல உண்டாகக்கூடிய இந்த அன்பு இருக்கிறே, அல்லாஹ் ரெண்டு அன்பை சொல்றார். மவத்தத் ரஹ்மத், ரெண்டுமே அன்புதான். இந்த ரெண்டு அன்பும் இருப்பது ஒரு சாலிஹான கணவன் மனைவி கிட்ட மட்டும்தான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க, திருமணம் முடிக்க முன்னால நீங்க ஒரு பெண் பார்க்க போறீங்களா, ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுத்த பாடம். இன்றைக்கு சமூகத்துடைய நடை எப்படின்னா, 4 விஷயங்களை பார்த்துத்தான் 4 விஷயங்களுக்காக வேண்டி பெண்கள் முடிக்கப்படுறாங்க. இது பொதுவான விஷயம். சிலர்கள் இந்த ஹதீஸை மத்த பக்கமும் பேசுவாங்க.
4 விடயத்துக்காக வேண்டி பெண்கள் முடிக்கலாம் என்று முடிக்கலாம் அல்ல, துங்கஹுல் மர்ஆ, பெண் முடிக்கப்படுகிறாள். இது உலகத்துடைய நடத்த, உலக நடப்ப பிடித்தாள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமாலிஹா, பணத்துக்காக, வலி ஹஸபிஹா, குடும்ப கண்ணியத்துக்காக வேண்டி, வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக வேண்டி 4 விடயங்களை பார்த்து பெண்கள் முடிக்கப்படுகிறார்கள். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக நீ எது தெரிவு செய்யணும்னு சொன்னாங்க. அழகானவளையா, குடும்ப கண்ணியம் உள்ளவளையா, அல்லது சொத்துள்ளவளையா, யார தெரிவு செய்ய சொன்னாங்க? ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணனை கைப்புடி, தீனுடைய பெண்ணனை முடிச்சுக்கோ. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேசம் இந்த உம்மத்துக்கு, அந்த இடத்துல தீன் இருக்கும். ஒரு தீன்தாரியான பெண்ணை முடித்துக்கொள், உன்னுடைய கை வலிமையுடைய பரக்கத்து நிறையும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. முதலாவது கட்டம் அது சரியாக இருந்தா அடுத்த கட்டம் எல்லாம் சரியா இருக்கு. இது போலதான் மாப்பிள பார்க்கிற நேரத்தில், அது பெண் வீட்டார் பார்க்க போறாங்க, மாப்பிள பெண்ணை பெற்ற வாப்பா தேட போறார் மணமகன் மருமகன் என்று, தன் மகளுக்கு கணவன். இந்த இடத்துல பார்க்க சொல்லுது இஸ்லாம் தீன்தாரியப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்களுக்கு சிலர்களை சேர்த்து வைத்தார்கள், சிலர்களை பார்த்து சொன்னார்கள் அது அவருக்கு சரி வராதுன்னே சொன்னாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில திருமணங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை முடிக்கணும், நான் உங்களை என்னையே உங்களுக்கு நான் ஒப்படைச்சிட்டேன், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உச்சம் தலையிலிருந்து கால் வர ஏற இறங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அமைதியா இருந்துட்டாங்க. அந்த நேரம் அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை ஏற்றுக்கொள்ளல. அந்த பெண் எந்த எதுவும் பேசல, திரும்பி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சாய்ஸ் தீன்தாரியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பெண் தீன்தார் இல்லையான்னு நீங்க கேட்க வந்துடப்படாது. ஏதோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொருத்தமான முறையில் அந்த பெண் இல்ல, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க. பார்த்ததை உண்ட அதே முடிக்கணும். சில பெற்றோருடைய பிடிவாதத்தினால இன்றைக்கு சில தம்பதிகளுடைய வாழ்க்கை சீரழியுது. அது ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் தான். இதுக்கு மேல தேடலாம், நாங்க பார்க்கிறத நீ முடிச்சு தரணும். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படல. பெண்ணை பெற்ற மாப்பிள்ளை பெற்ற ஒவ்வொரு வாப்பாமாரும் ஒவ்வொரு உம்மாமாருக்கும் சொல்லி கொடுங்க, வாப்பாமாரும் விளங்குங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபங்கிஹூ மா ஃபாபலகும் மினன் நிசா, உங்களோட உள்ளத்துக்கு விருப்பமான, உங்களோட உள்ளத்துக்கு விளங்குதா, இவள் ஒரு தீன்தாரி, இவளை கரம் பிடிச்சா என்ற வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும், இவளை கரம் பிடிச்சா நிம்மதியா வாழுவேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகுதா? நீங்க விரும்புறீங்க அந்த பெண் என்ற மனைவியாக வந்தா நல்லா இருக்கும் என்று, அப்படி என்றா ஃபங்கிஹூ மா தாபலக், உங்களோட உள்ளத்துக்கு விருப்பமானவங்களை முடியுங்க. அதுக்கு பின்னால நீங்க யோசிச்சிடப்படாது, அதுக்காக வேண்டியோ நினைச்சிடப்படா லவ் பண்ண இஸ்லாம் அனுமதிச்சிருக்கின்றேன். இன்னைக்கு சீரழிது ஒரு கூட்டம், இன்னைக்கு சீரழிது ஒரு கூட்டம். வாலிப ஆண்களும் தான் பெண்களும் தான். நாளாந்தம் கேள்விப்படுறோம் சமூகத்தில் எந்த அளவுக்கு தலை குனிய வேண்டிய கேவலங்கள் நடக்குது. எந்தக்கு தீன் கொடுக்கப்படலையோ வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு ஒரு காலம் சிறந்த ஒரு பெருவேற்ற எதிர்பார்க்கவே முடியாது. அதன் மூலம் உருவாகக்கூடியது என்ன சகோதரர்கள்? ஒரு கணவன் மனைவி மூலம் உருவாகக்கூடியது ஒரு தம்பதி, ஒரு குடும்பம், அதாவது ஒரு பிச்சலம் உருவாக போகுது. அந்த உருவாகக்கூடிய பிச்சலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சிறந்த ஒரு சந்ததியை கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
வாழையடி வாழையாக சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தால் எதுவரைக்கும் இந்த உம்மத்தின் தலைவர் பிறக்கும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வம்சத்துல வந்தவங்க. ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல குடும்ப வாழ்க்கைன்றது. இன்று நம்முடைய நவீன சமூகம் விளங்கி இருக்கிறது என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் அதெல்லாம் சாதாரணமான விஷயம், சம்பிரதாயமாக போயிருக்கிறதே தவிர மார்க்கமாக இன்றைக்கு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு மார்க்கத்துடைய காரியங்கள் எல்லாம் ஒரு சம்பிரதாயம் போல சாதாரணமாக கணக்கெடுக்கப்படாத அந்தந்த நேரத்தில் முடிச்சு வைக்க வேண்டிய விஷயம் என்று எடுத்ததுனால தீன கைவிட்டதுனால எல்லாமே பிழையான வழியில போய் கொண்டிருக்கிறதப்பா. எத்தனை வாலிப சமூகத்துக்கு திருமணம் முடித்திருப்பார்கள், எத்தனை பேருக்கு குடும்ப வாழ்க்கையுடைய யதார்த்தம் தெரியும். ஏன் முடிச்சீங்க கல்யாணம் என்று கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? நோக்கமே தெரியல. வயசு வந்துட்டு முடிக்கிற வயசு, உம்மா வாப்பா முடிச்சு வச்சாங்க. நல்ல தொழில் இருக்குது மணமகனுக்கு, முடிச்சு வச்சாங்க. ஏன் முடிச்சு வச்சீங்க? இதால் என்ன லாபம் கிடைச்சிருக்கிறது? மாப்பிள்ளைய பெத்த வாப்பா உம்மா யோசிக்கணும், ஏண்ட மகனை திருமணம் முடிச்சு கொடுத்தேன், ஏண்ட மகன் என்ன லாபத்தை அடைஞ்சிருக்கிறான். அதுல பெண்ணை பெத்த வாப்பா உம்மா யோசிக்கணும், ஏண்ட மகளை ஒருத்தண்ட கையில ஒப்படைச்சேன், ஏண்ட புள்ளைக்கு என்ன லாபம் இதால கிடைச்சிச்சு. இப்ப யோசிக்கலும் என்ன கிடைச்சிச்சு. திருமணம் முடிக்க முன்னால பாவத்தோட மகன் இருந்தான், அந்த பாவத்தை விட்டு இருக்கிறான். தொழுகை இல்லாம இருந்திருக்கிறான், தொழுகையாளியா மாறி இருக்கிறான். ஹராமான கொடுக்கல் வாங்கல் செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னால உம்மா வாப்பாட பெருமதி விளங்காம நடந்தவன் இப்ப உம்மா வாப்பாட பெருமதி விளங்கி நடக்கிறான். அதே போல தன்னுடைய கைக்கு ஒப்படைப்பட்ட மனைவியை தீன் வழி நடத்துறான். முன்னேற்றம் வந்திருக்கிறது. யாருக்கிட்ட? மணமகன்கிட்ட, மாப்பிள்ளை கிட்ட முன்னேற்றம் வந்திருக்கிறது. இதே அடுத்த பக்கம் பெண்ணை பெத்த வாப்பா உம்மா யோசிக்கட்டும், ஏண்ட மகளுக்கு முடிச்சு கொடுத்தேனே, ஏண்ட பிள்ளைகிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஹிஜாப் ஒழுங்கா வந்துட்டுதா? கணவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய அந்த பண்பு வந்துட்டுதா? இபாதத்தில் சரியாக இருக்கிறாளா? ஏண்ட சொர்க்கம் ஏண்ட கணவன் தாண்ட உணர்வோட வாழ்றாளா? கணவன் அவனுடைய உம்மா வாப்பா விட்டு பிரிய பார்த்தாலும் பிரிஞ்சிடாத அவங்கதான் உன்னுடைய சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீண்ட வளர்ச்சி வந்திருக்கிறதா என்று பார்க்கணும். யாரு? பெண்ணை பெற்ற உம்மா வாப்பா பார்த்து நலவா இருந்தா சந்தோஷம் அடையுங்க. நான் சொன்ன விஷயங்கள் இருந்தா சந்தோஷம் அடையுங்க. அப்படி இல்லைண்டா இந்த தம்பதியுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அங்கிருந்து உருவாகக்கூடிய பிச்சரங்களும் எந்த ஒரு நலவும் சமூகத்துக்கு இருக்காது. இன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்களே வீணா போனவன் போறான். ஏன் சொல்றாங்க வீணா போனவன் போறாண்டு? ஒரு நலவும் இல்லாம சமூகத்தில் கெடுதலானவனால. ஏன் அப்படி உருவாகிறான்? ஆரம்பம் விட்ட பிழை சகோதரர்களே. தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அங்கிருந்து நல்ல ஒரு விளைச்சல் எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு பெருவர் எதிர்பார்க்கலாம். என்ன சொல்ல வாரேனண்டா, காலத்துக்கு தேவையா சொல்றேன், தீன மட்டும் முன்னுக்கு வச்சு வாழுங்க, வேறொன்றும் தேவையில்லை. இன்றைக்கு எல்லாமே துனியாவா மாறி இருக்கு. கல்யாண பங்கனை பார்த்தா இது யகூதியா நசரானியடே ஆண்டு நாங்க சந்தேகப்படுற அளவுக்கு இன்னைக்கு திருமண வைபவங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், நிக்காகெல்லாம் அவுலியாக்களை கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்ச மாதிரி முன்னால் அழகா இந்த பயம் பண்ணி அழகா அசரத்தி நிக்காய் நடத்தி வச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. பள்ளியை விட்டு வெளியே போய் இப்ப நிக்காக முடிஞ்சிட்டு வலிமா பங்கன், அதுக்கங்கால இப்ப மர வங்கலங்கள் எல்லாம் பறந்து தெரியும். அதுக்கடையில் எத்தனையோ போக்குவரத்து,
எத்தனை லட்சங்கள் வீணாக்கி, மாப்பிள்ளை வீட்டுக்காராக்கள் வேற சாப்பாடு, பெண் வீட்டுக்காராக்கள் இன்னும் வேற சாப்பாடு. அதுக்குள்ள ஸ்டேஜ் பெருசா அடிச்சு, அங்க கேமராமேன் முன்னுக்கே வந்து அங்கால திரும்பு, அங்க கையவை இப்படி திரும்பு, போட்டோ பிடிச்சி அது எல்பம் பண்ணி வச்சு, மாப்பிள்ளை என்னது அத ப்ரொஃபைல்ல போட்டு, அவள் முகத்தை மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கரை போட்டு மூடி, மாப்பிள்ளை தோளுக்கு மேல கைய போட்டு ஒரு செல்ஃபி அடிச்சு அவள் போட்டு ப்ரொஃபைல். தேவையாய் யாருடைய திருமணம் இது? கேவலம் இல்லையா? மறைச்சு வைக்க வேண்டிய தன் மனைவிய வெளியில கொண்டு வந்தவன் யார்? இப்படியானவுக்கு முடிச்சு கொடுக்காதீங்க. பெண்ணை பெத்த வாப்பமா, உங்களோட மகளை கை பிடிக்கிறான் ஏன் தெரியுமா? சொர்க்கம் கூட்டு போறதுக்கு. எல்லாத்துக்கும் முன்னால பார்க்கணும், இவர் ஒரு கிராஜுவேட்டா, இவர பாஸ்போர்ட்ல யூகே, ஜப்பான், யுஎஸ்ஏ வீசா பட்டிருக்கிறான்னு பார்க்கறல்ல. முன் சஃப்ல இருந்து தொழுகிறான். நல்ல நண்பர்களா இவனுடைய நண்பர்களாக இருக்கிறான்னு பாருங்க. குடுக்கல் வாங்கல் ஹலாலா இருக்கிறான்னு பாருங்க. எத்தனை பெற்றோர்கள் பார்த்து முடிச்சு வச்சுக்க. இந்த காது கோட்ல போய் பார்த்தா எல்லாமே 30க்கு கீழே, எல்லாமே 30க்கு கீழே வாழ்ந்து முடிஞ்சாச்சு. வெரி ஸ்பீட், சரியான ஸ்பீட்ல வாழ்ந்து முடிச்சுட்டாங்க வாழ்க்கையை. அதிகமான பிரச்சனைகள், பிளவுகள் வருவதற்கு அடிப்படை காரணம் ஆண்களோட பக்கத்தை விட இன்றைக்கு கணிப்பீட்டின்படி பெண்களோட பக்கத்தில். தீன் தாரியா வளருங்க பெற்றோர்களை, பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளையும் தான், பொம்பளை பிள்ளையும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த சமூகத்துக்கு வழிகாட்டினார்களோ அந்த அமைப்பில் திருமணம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அன்பு நபியும் காட்டி தந்திருக்கிறாங்க. 11 மனைவிமாரோடு வாழ்ந்து இதுதான் குடும்ப வாழ்க்கை என்ற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு படித்து தந்து விட்டார்கள். குடும்ப வாழ்க்கை என்றால் ஏற்றம் பள்ளம் இருக்கும், வளைவுகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது சொல்லி தந்தாங்க. தீன்தாரிகளாக இருந்தால் மிச்சம் சொனங்காதி அவசரமாக பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும். இதே நேரம் எந்த இடத்துல ஆணுக்கிட்டையோ பெண்ணுக்கிட்டையோ தீன் இல்லையோ பிரச்சனைகள் பெருக்காரம். அதனால புறவைக்கு யோசிக்கவானம். பெண்ணை பெத்த வாப்பா ஒவ்வொருத்தரும் உம்மாமாருக்கு சொல்லிக் கொடுங்க, தீனோட புள்ளைய வளர்க்க. ஆம்பளை புள்ளைய பெத்த வாப்பா உம்மா யோசிக்கட்டும், ஏண்ட புள்ளைய நல்லவனா வாழ வைக்கணும். பின்னால ஒருத்தைய கைப்பிடிக்க போறான், அவளை சொர்க்கம் கூட்டு போற அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவனா உருவாகணும் ஆசைப்படுது. அந்த வழியை காட்டு. இந்த இளம் சமூகம் இந்த சோசியல் மீடியாக்கும் உலகத்துடைய அலங்காரங்களுக்கும் ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டு வித்தியாசமான ரூபத்திலே குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க 2 பேரும் மாப்பிள்ளை பொண்டாட்டின்றதை பேஸ்புக்ல காட்டுறாங்க, டிக்டாக்ல கூட 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதும் பாட்டு படிக்கிறதும் கூத்துக்கும் மாலம் போடுறதும் கேவலம் இல்லையா? இவர்கள் தானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் போன்ற, இஸ்மாயில் போன்ற, அலைஹிஸ்ஸலாம் போன்ற சீதவிகளை உருவாக்க போகிறார்கள் சமூகத்துக்கு. அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார், எது உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கணவன் மனைவியுடைய பிணைப்பின் மூலமாக உருவாக வேண்டிய அந்த சந்ததிகள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எம்முடைய மனைவி மூலம், எம்முடைய பிச்சலங்கள் பிள்ளைகள் மூலம் எமக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. மனைவி கிட்ட கண் குளிர்ச்சி வரணும்டா அவளோட அழகுல இல்ல, அழகுல இல்ல, அவளோட சொத்துல இல்ல, நகனத்துல இல்ல, குடும்ப கண்ணியத்தில் இல்ல. சகோதரர்களே, தீன் இல்ல. தீன்தாரியாக இருந்தால் அவள் அசிங்கமானவளாக இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அழகாகிறது. வாலிபர்களுடைய சாய்ஸ் எப்படி? அந்த நடிகை மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். தன்னுடைய வெளிரங்கத்தை அழகுபடுத்துகிறார்கள், உள்ரங்கம் நாட்டம். மாப்பிள்ளையோட பேச தெரியாது, மாப்பிள்ளை சொற்களோடு மதிக்க தெரியாது. இவர்கள் மூலமா சிறந்த சந்ததிகள் உருவாக போகிறார்கள்.
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா உருவாகினவர்கள் எந்த மடியிலே? கோடீஸ்வரனுடைய மடியில் அல்ல, கைகளில் எல்லாம் தழும்பு வல் மரவுக்கு கூலி தொழில் செய்த அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மடியில் வளர்ந்தவர்கள். சொர்க்கத்தின் தலைவி என்ற பெயர் தான், ஆனால் உலகத்தில் மிக கஷ்டத்தோடு வாழ்ந்த, 3 நேரம் சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாமல் பட்டணியாக நோன்பு பிடித்து தன் உணவை கூட ஏழைகளுக்கு சதக்கா கொடுத்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் வளர்ந்தவர்கள். எங்கே இன்றைய பாத்திமாக்கள்? எங்கே இன்று அலிகள்? அவர்களுக்கு உருவாகிய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ட்ரக்ஸுக்கும் கேவலமான விடயங்களுக்கும் அடிமைப்பட்ட சமூகம் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை நீங்கள் விட்ட விடை. உங்களுடைய தேர்வில் பிழை விட்டு விட்டீர்கள். அந்த பிழை உங்களோட வாழ்க்கை, உங்களோட புள்ளட வாழ்க்கையில் உண்டாக்கிறார்கள். உலக தரம் எதையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் தீன் இருக்கிறதா என்று பாருங்கள், அங்கே பரக்கத்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு கருப்பு அசிங்கமான, சொத்துகளே இல்லை, ஓடும் தண்ணீரில் கையை பிடிச்சி குடிப்பாங்களாம் தண்ணி தாகத்துக்கு. யார்? ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. குடும்பங்கள் கூட இல்லாத ஒரு சஹாபி, யாருமே பொறுப்பெடுப்பதற்கு இல்லாத ஒரு சஹாபி. சஹாபாக்களில் கூட அதிகமானவர்களுக்கு இவர்கள் எம்முடைய ஒரு தோழர் தான் என்று கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இவர் ஒரு தீன்தாரி, தொழுகையாளி என்று தெரியும், அல்லாஹ்வை பயப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாலிபர் என்று தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார்கள், ஜுலைபீப் நீங்க திருமணம் முடிக்க மாட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரு முடிச்சு தர போற? நீங்க தீன்தாரியாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான், ஒரு ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ், கண் கலங்க சந்தோஷப்படுவீர்கள், கண் கலங்க சந்தோஷப்படுவீர்கள். சில விடயங்கள் கிடைப்பது, நாம் தீன்தாரியாக இருந்தால் கிடைப்பதும் பரக்கத், அது போவதும் பரக்கத். இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், திருமணம் முடிச்சிட்டீங்களா? என்ன செய்ய போறீங்க? திருமணம் முடிக்க மாட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் பொன் கொடுக்க போறா? எனக்கிட்ட தான் ஒன்றும் இல்லையே, உலக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்து செல்வம் எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ் எனக்கிட்ட. திரும்ப 2வது தடவை 3வது தடவை கேட்டதோட சொன்னாங்க, மை யுஸவ்விஜுனி ஃபி துன்யா யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே மக்கள் பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல நான் இல்ல, எனவே எனக்கு யார் இந்த உலகத்துல பொன் தர போறாங்க தெரியும் அவங்களுக்கு. உலகத்தார்கள் கைவிட்டாலும் நாளை சொர்க்கத்தில் எல்லாம் தருவார் என்று. அதனால சொன்னாங்க, உலகத்துல யார் தர? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன், நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி நேரா போய் இந்த அன்சாரியுடைய வீட்டுக்கு கதவை தட்டிட்டு கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பினாங்க, உங்களோட மகளை பொன் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, உங்களோட மகளை பொன் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த பெண் அன்சாரிகள் மிக அழகான ஒரு பெண். எத்தனையோ பேர்கள் பொன் கேட்டு வந்து கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அம்மா அப்பா. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண். இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு கருத்தவரே ஒன்றுமே இல்லை, வந்து கேட்கிறாரு, உங்களோட மகளை நான் பொன் பார்க்க வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் அனுப்பி வச்சாங்க என்று வந்திருக்கிறாரு. பாப்பா சொன்னாரு, உனக்கு எப்படி பொன் தரேன்? உனக்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்ட்ட என்ன இருக்குது? எதை பார்த்து நான் பொன் தாரது? அடுத்தது பொண்ணை பத்தி உம்மா சொல்றாங்க, உனக்கிட்ட என்ன இருக்குது? உனக்கு முடிச்சு தர மாட்டோம் முடிவே சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, உள்ளால இருக்கக்கூடிய அந்த வாலிப பெண், யார பெண் கேட்டு போங்க என்று சொன்னாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் உள்ளால இருந்து சொன்னா, உம்மா வாப்பாக்கு நீங்க 2 பேரும் அவரை தடுக்க வானம். காரணம்டா அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள் என்றால் இது ஒரு தீன்தாரியான ஒரு பெண். அட உம்மா வாப்பா கிட்ட கூட அது இல்ல, அந்த புள்ளைய உருவாக்கி இருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள் என்றால் அவன் ஏழையாக இருக்கட்டும், சமூகம் ஒதுக்கட்டும், அசிங்கமாக இருக்கட்டும், சொத்து செல்வம் இல்லாதவனாக இருக்கட்டும், அவனில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான். அவரை நான் முடிக்க தயார் என்று சொன்னார்கள். இப்படியான பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உருவாக்குங்க அவங்க வீட்டுக்குள்ள. இப்படியான தீன்தாரிகளை உருவாக்கினால் எந்த வாப்பவும் தலையில கை வைக்க தேவையில்லை. சந்ததிகள் சீர்கேடாது, சமூகத்திலே சீர்கேடு நடக்காது. வாலிபர்களே மிக கவனமாக வாழும். இந்த இடத்துல மூத்தவங்களும் இருக்கிறீங்க, முடிச்சவங்களும் இருக்கிறீங்க. புதுசா ஒரு 2-3 மாசம் நோம்புக்கு முன்னால மிச்ச வேகமா நடக்கும் கல்யாணம் எல்லாம். நோம்புக்கு முன்னால வேகமா நடக்கும். அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாலே ஒரு இடத்துக்கு போனேன், வேகமா நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அவசர அவசரமா கல்யாணம் முடிச்சு கொடுங்க, சந்தோஷம் முடிச்சு கொடுங்க. நீங்க சேர்த்து வச்ச பொருத்தம் சரியா? இத கூட அல்லாஹ் மறுமையில கைவிட மாட்டான், கேட்பான் நிச்சயம். உன்னுடைய மகன், அவனுக்கு நீ முடித்து வைத்த மருமகள், நீ வீட்டுக்குள் எடுத்தவள் ஒரு தீன்தாரி எடுத்தியா, அல்லாஹ் கேட்பான். என்ன சொல்ல போறீங்க? தீனோடு வாழ்ந்த ஒரு வாலிபன் கூட சீர் கெடுவதற்கு, தடம் புரளுவதற்கு காரணம் அவன் கைப்பிடித்த மனைவி தீன் இல்லாமல் இருப்பாளாக இருந்தால் அவள். தீனோடு வழிகாட்டப்பட்ட ஒரு பெண், ஹிஜாபுடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண், பத்தினியாக வாழ்ந்த ஒரு பெண், அவள் தடம் புரளுகிறாள். அவளை கைப்பிடித்தவன் தீன் இல்லாதவனாக இருப்பதனால். எத்தனை இடங்கள் இந்த பிரச்சனை. ஃபேஸ் கவர் போட்டு பக்குவமா வாழ்ந்தவள் ஃபேஸ் கவரை கலட்ட வச்சா மாப்பிள, ஹிஜாபோட வாழ்ந்தவள் கலட்ட வச்சா மாப்பிள. இவனா சொர்க்கம் கூட்டு போக போகிறான்? யார தேட போறீங்க? பெண்ணை பெத்த வாப்பா கிராஜுவேட்டா? தேடுங்க. டாக்டரோ லோயரோ யாரையும் தேடுங்க, பரவாயில்லை. தீன் உள்ளவனாக இருக்கிறானா என்றதை பார்த்து தேடுங்க. தெரிவு செய்யுங்க தீனை வச்சு. துன்யாட எந்த காரியத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவீர்களோ எதுவாக இருந்தாலும் தோல்வியில் தான் போய் முடியும். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து கண்ணியமானது. அந்த உம்மத்தை உருவாக்குபவர்களும் கண்ணியமானவர்கள், அந்த உம்மத்தில் உருவாகக்கூடியவர்களும் கண்ணியமானவர்கள். கண்ணியமானவர்களை உருவாக்குங்கள். நம்முடைய பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியர்களாக இருக்க வேண்டும். மருமகன்டால மாமாக்காரர் மாமிக்காரி பதுவா வாங்கிடக்கூடாது. மருமகனுக்கிட்டாலே அந்த மாப்பிள்ளைய பெற்ற உம்மா வாப்பா பதுவா வாங்கிடக்கூடாது. பேசிக் தீன் இருக்கும். அஸ்திவாரம் தீன் எதுல இருக்குமோ அதுல வளரக்கூடிய ஒவ்வொன்றும் சிறப்பானதாகத்தான் இருக்கு. சில குடும்பங்களை பாருங்கள் சகோதரர்களே, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன்? ஆரம்பமானவர்கள் தீன், முழுக்க முழுக்க குடும்பமே தீனோடு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உம்மாவும் ஒரு ஆட்டக்காரி, அவள் மூலம் கிடைச்ச புள்ளையும் ஆட்டக்காரி, பேர புள்ளையும் ஆட்டக்காரி. பாக்குறோமா இல்லையா? தெளிவா ஓப்பனா எங்கட பாசையில பேச இருக்குதா இல்லையா? ஏன் நரைச்ச முடிகள் விளங்கக்கூடாது? இது ஒரு சமூக சீர்கேடே, கேவலமே. ஏண்ட மனைவி இப்படி இருக்க கூடாதே, ஏண்ட மகள் எந்த வீட்டுக்குள்ள தான் வெளியேறி போறாள், எப்படி உடுத்து போறாள்னு தெரியும். கண்மூடித்தனமா இருக்கிறீங்க. எப்படியான நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறாள், என் மகன் எப்படியான நண்பனோடு சேர்ந்திருக்கிறான், பார்க்க கூடாதா? உங்களை விட வளர்ந்துட்டான், உங்களை விட படிப்புல வளர்ந்துட்டான், பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டான் என்றதெல்லாம் உங்களை கைவிட முடியுமா? அல்லாஹ் பிடிப்பான், அல்லாஹ் பிடிப்பான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. நீங்க வளர்த்து வளர்த்து பொத்தி பொத்தி வளர்த்த, கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களோட சொத்து செல்வமும் சோதனை, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி எடுத்த உங்களோட பிள்ளையும் சோதனை. இந்த 2 சோதனைகளையும் அல்லாஹ் நாள மறுமையில கேள்வி கேட்பான். சில பெற்றோர்கள் கதறி கண்ணீர் வெடிச்சு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும். செஞ்ச பிழைகளுக்காக வேண்டி, பிள்ளைய ஜீனோட வளர்க்காததுனால, பெருமதிகளை சொல்லிக் கொடுக்காமல் சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் விட்ட அந்த பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்
ஆயிஷா அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பாத்திமா தன் மகள் சொர்க்கத்தின் தலைவி தன்னுடைய ஈர குழந்தை அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டு சொன்னார்கள், நான் வரும் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கதவு மூடிடவானம். ரெண்டு பேரும் போனவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் வரும் வரை. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாமா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வாப்பா. வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேரையும் வலதுலையும் இடதுலையும் உட்கார வச்சு நடுவுல உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு மாமாக்கும் மருமகனுக்கும் இடையில என்ன தொடர்பு? மாமாக்கும் மருமகளுக்கு மத்தியில தன்னுடைய மகள் போல மருமகள் அவர்கள். குடிக்கலாம், தடகலாம், கொஞ்சலாம், அவர்களுக்கு அது மஹரம். எந்த அளவுக்கு மஹரம் தெரியுமா? ஃபிக்ஹுடைய சட்டத்தில் வருகிறது அபதியத். இவர்கள் இருவரும் பிரியும் நிலை வந்தால் கூட தலாக்குக்கு பின்னாலும் மாமாவும் மஹரம் தான், மாமியும் மஹரம் தான். எப்படி உறவுண்டு வாத்தீங்களா? ஆனா இன்றைக்கு அந்த உறவுகள் தூரமாக இருக்கிறதப்பா. குறை கண்ணோடு பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து படியுங்கள். அன்பு நபி அவர்கள் வந்து நடுவுல உட்கார்ந்து ரெண்டு பேர தோள்லையும் கையை வச்சுட்டு சொன்னாங்க, மகளை பார்த்து, மகளே உனக்கு நான் முடிச்சு தர மாப்புல எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டவர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நலவை தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பெண்ணை பெற்ற வாப்பா இதை செய்யும் சொல்லிக் கொடுத்துட்டு அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலி என்ற மகள் பாத்திமா என்ற ஈர கொழுந்து கவனமா பார்த்துக்கோங்க. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டல். குடும்ப வாழ்க்கைகள் பிரச்சனை வரும், அங்கே தீனை முன்வைத்தால் பிரச்சனைகள் தீர்வதற்கு லேஸ். எண்டக்கி குடும்பங்களே ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகளை துனியாவுடைய அமைப்பில் தீர்வு காண முயற்சி செய்வீர்களோ நிச்சயமாக அது வேற எங்கோதான் போய் நிற்குமே தவிர ஒரு காலம் சுமூகத்துக்கு வரமாட்டார். இதுதான் இன்று சமூகங்கள், குடும்பங்கள் சீரழிவதற்கு, பிரிவுகள் வருவதற்கு காரணம். எனவே இந்த விஷயத்தில் மூத்தவங்க சின்னவங்களுக்கு வழிகாட்டுங்கள். வாழ தெரியாதவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை. குடும்ப வாழ்க்கையுடைய நிலை இப்படித்தான் என்பதை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் நிம்மதி காண வேண்டியவர்கள், சந்தோஷமாக வாழ வேண்டியவர்கள், எந்த கட்டத்திலும் கைவிடப்படக்கூடாதவர்கள். அவர்கள் மூலம் உருவாகக்கூடிய அந்த சந்ததிகளும் கண்குளிர்ச்சியானவர்கள் உருவாக வேண்டும். மூத்தவர்களுடைய துஆ தேவை. ஒரு மாமா துஆ செய்யணும், மாமி துஆ செய்யணும் தன் மகனுக்கு மருமகனுக்கு. ஒரு மாமி மாமா துஆ செய்யணும் தன்னுடைய மருமகனுக்கு. எத்தனை குடும்பம் இருக்கிறது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் சொல்ற அடிப்படையில குடும்ப வாழ்க்கை அமையுங்க. இப்ப நான் சொல்ற நேரம் வாழ்ந்து பேரம் பேச்சு கண்டவங்க கூட யோசிக்கிறார். இதுல இன்னும் இருக்கிற பேச யதார்த்தம் தெரியாம வாழ்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறது என்று ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி என்று வாழுவார்களோ அந்த குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கு. இது கணவனும் உணர வேண்டும், மனைவி உணர வேண்டும். ரெண்டு பக்கமும் சரியான விதத்தில் அவர்கள் இப்படியான உணர்வோடு ஈமானிய உணர்வோடு வாழவில்லையோ ஒரு காலமும் அது சமத்துவம் அடைய மாட்டார். துடுப்பில்லாத படகு போலதான் இருக்கும், வாழ்க்கையே தடமாட்டும். எனவே அல்லாஹ் மனைவியுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனை நீக்கி குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை தந்து இங்கே நடக்கக்கூடிய திருமணத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து இந்த மணமக்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிரப்பமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் கொடுத்து எந்த பெற்றோர்கள் இந்த விடயத்தில் உணர்வில்லாமல் வழிகாட்ட வேண்டிய முறைப்படி வழிகாட்டாமல் தவற விட்டார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டி இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் மனித வாழ்க்கையை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.